கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர்வையனின் எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற ஆர்வையனர் எடப்பாடி அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். வருகை தர இருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே அவரை வரவேற்று இந்த நூற்றாண்டு விழாவினுடைய விழா குழுவினர் அவருக்கு பொன்னாடை அணிவித்து மலர் கொத்தை விளங்கி அவரை வரவேற்று மேடைக்கு அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்ததற்கு பிறகு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்முடைய மரியாதைக்குரிய அம்மையார் ஜானகி அம்மையார் அவர்கள் நம்ம எல்லாம் வளர்த்து ஆராய்ச்சி இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலமாக அசைக்க முடியாத மக்கள் சக்தி படைத்த இயக்கமாக மாற்றி காட்டிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உள்ளிட்டவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி புகழஞ்சலி செலுத்துகிறார்கள். அதன் பின்பு நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய மங்களகரமாக தொடக்கமாக குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை நூற்றாண்டு விழாவை தொடக்கி வைக்கிறார்கள். தொடக்கி வைத்ததற்கு பிறகு நூற்றாண்டு விழா மலரை இங்கு வெளியிடுகிறார்கள். இந்த நூற்றாண்டு விழாவினுடைய மலரை ஜானகி அம்மையாருடைய குடும்பத்தை சேர்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய குடும்பத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய சுதா அவர்கள் இந்த மலரை பெற்றுக் கொள்கிறார்கள். பெற்றுக் கொண்டதற்கு பிறகு தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சராக திகழ்ந்த மரியாதைக்குரிய நம்முடைய அம்மையார் ஜானகி அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து இந்த நூற்றாண்டு விழாவுக்கு முத்தாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்கள். அதற்கு பிறகு அம்மையார் ஜானகி எம்ஜி ராமச்சந்திரனுடைய நூற்றாண்டு நிகழ்விலே அவரோடு பயணித்தவர்கள், திரைத்துறையை சேர்ந்தவர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடையும் பொற்கொடியும் நினைவு பரிசையும் வழங்கி மகிழ்விக்கிற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இதோ வந்துவிட்டார்கள். அவர் மேடைக்கு அழைத்து வருகிற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர்வையனர் எடப்பாடி அவர்கள் மேடைக்கு அருகிலே வந்துவிட்டார்கள். அவரை வரவேற்பு அறையில் இருந்து வாசலில் இருந்து அவருக்கு மலர்கொத்து வழங்கி அவரை அழைத்து வருகிற நிகழ்ச்சி தொடங்குகிறது. கழகத்துடைய மூத்த முன்னோடிகள், தலைமை துணை பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய பொருளாளர், கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர்கள், மூத்த முன்னோடிகள், தலைமை கழக நிர்வாகிகள், நம்முடைய முன்னாள் அமைச்சரவை பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் உள்ளிட்ட கழகத்தினுடைய அத்துறை நிர்வாகிகளும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அத்துறை பேரையும் இந்த நூற்றாண்டு விழாவின் சார்பிலே வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.